அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, தொடர்ந்து இஸ்ரேல் தன்னுடைய போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறி வருகிறது. அந்த போர் நிறுத்த ஒப்பந்தங்களில் மிகவும் முதன்மையானது உணவுப் பொருட்கள், ஹியூமானிட்டேரியன் எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அனுப்ப வேண்டிய உணவுப் பொருட்கள், மருத்துவம், இந்த ரெண்டையுமே சரியாக அனுப்புவதில்லை. மூன்றாவதாக, அவர்களுக்கு அந்த டெப்ரிஸை நீக்குவதற்கு உரிய எக்யூப்மெண்ட்ஸ் போதுமான அளவுக்கு இல்லை என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் ஓரளவுக்கு அங்கே போயிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதைவிட வேகமாக குளிரையும் மழையையும் தாங்கி கொண்டு அந்த இடிபாடுகளை தங்களுடைய கைகளாலே நீக்குவதில் பெரு அளவில் வெற்றி பெற்று வருகிறார்கள் பாலஸ்தீன மக்கள். ஆனால் போக வேண்டிய அளவுக்கு உணவுப் பொருட்கள் போகவில்லை என்பதோடு இடிபாடுகளை அகற்றுகின்ற பொருட்களும் போகவில்லை. அதைவிட கேவலமாக எரிபொருட்களை அனுப்ப மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறது இஸ்ரேல். நேற்று போர் நிறுத்தத்தை மீறுகின்ற வகையில் மத்திய காசாவில் துப்பாக்கி சூடுகளை நடத்தியதில் திரும்பி போகும்போது 99th பெட்டாலியன் திரும்பி போகும்போது பாலஸ்தீனியர்கள் மீது துப்பாக்கி சூடுகளை நடத்தியிருக்கிறார்கள். அதில் 3 பேர் இறந்திருக்கிறார்கள். ஆக இப்படி தொடர்ந்து போர் நிறுத்தத்தை ஒப்பந்தங்களை அனைத்தையும் மீறி கொண்டிருப்பதால் நாங்கள் சனிக்கிழமை அனுப்ப வேண்டிய அந்த ஹாஸ்டேஜஸ், அழைத்து செல்லப்பட்டவர்களை தள்ளி போடுவதற்கான எல்லா காரணங்களும் இருக்கிறது என்று ஹமாஸ் அறிவித்திருக்கிறது. போராளிகள் இதை அறிவித்த உடனேயே ட்ரம்ப் சனிக்கிழமை 12 மணிக்குள்ளால் விடவில்லை என்று சொன்னால் பழையபடி ஹெல்ப் என்று பேசியிருக்கிறார். ஆனால் அமெரிக்காவுதான் மிகப்பெரிய நரகத்தில் இருக்கிறது என்பதை ட்ரம்ப் புரிந்து கொள்ளவில்லை. 1. 2வது, ட்ரம்ப் புரிந்து கொள்ளாதது போராளிகளினுடைய பலம். இதுவரைக்கும் அவர்கள் அமெரிக்காவை எதிர்த்து தான் போராடினார்கள். இஸ்ரேல் வெறும் பகடைக்காயாக அம்பை எய்தது அமெரிக்கா தான். அம்பு வந்து அழுதது, அம்பு வந்து அழிவுகளை ஏற்படுத்தியது எங்கே? காசாவில். ஆக சுப்ரீம் லீடர் இமாம் காமினி அவர்கள் சொன்னது போல இது இஸ்ரேலுக்கு எதிரான வெற்றி என்பதை விட அமெரிக்காவுக்கு எதிரான வெற்றி என்பதுதான் உண்மை. ஆகவே நீ அங்கே போய் வாலாட்ட போனால் உனக்கு அங்கே எதுவுமே கிடைக்காது. அடுத்து ஒரு 4 செனட்டர்கள் ட்ரம்பிடம் சொல்லிவிட்டார்கள், காசாவை நாம் மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும், கோடீஸ்வரர்களோட உல்லாச புரியாக அல்ல, பாலஸ்தீன மக்களினுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் அவர்களுக்கு உரையில் அமைத்து தருவதற்கு இதை ட்ரம்ப் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையேல் ட்ரம்ப் தன்னுடைய வாயிலே மண்ணெள்ளி போட்டுக் கொள்வார் என்று பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார்கள். நேற்று அபு உபைதா, நாங்கள் சனிக்கிழமையா வெள்ளிக்கிழமையா என்றெல்லாம் பார்க்க மாட்டோம், போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இதுவரைக்கும் நாங்கள் எல்லா சின்சியாரிட்டியோட எல்லா அக்கறையோடைய நிறைவேற்றி வந்திருக்கிறோம். ஆனால் நெத்தன்யாஹு தொடர்ந்து அதை மீறி வருகிறார் என்பதை தன்னுடைய அறிக்கையில் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதில் குறிப்பாக இதைத்தான் சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், துப்பாக்கி சூடுகளை நடத்துகிறீர்கள், வேவு பார்ப்பதை அதிகப்படுத்தி இருக்கிறீர்கள், ஒப்பந்தப்படி நீங்கள் வேவு பார்ப்பதை குறைத்து இருக்க வேண்டிய நேரத்தில், ஆனால் மாறாக நீங்கள் அதிகப்படுத்தி இருக்கிறீர்கள், ஹியூமானிட்டேரியன் எய்ட்ஸை தடுக்கிறீங்க என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இதில் நீங்கள் முறையாக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்கள் அழைத்து செல்லப்பட்டவர்களை வெளியிடுவதை தள்ளி போடுவோம் என்று தான் சொல்லியிருக்கிறார். கேன் பி போஸ்ட்போன்ட் என்று தான் சொல்லியிருக்கிறார். அதற்கு முன்னால் ட்ரம்ப் கர்ச்சிக்கிறார். ட்ரம்புக்கு தன்னுடைய நிலை இன்னும் புரியவில்லை, தடுமாற்றத்திலே இருக்கிறார். நெட்சரிம்லேருந்து ஃபுல்லாக போயிட்டாங்க இஸ்ரேல இராணுவம். 99வது பிரிகேடு நேற்று திரும்ப போயிருக்கு. போகும்போது 2 பேரை சுட்டுட்டு போயிருக்கான். அடுத்தது போர் என்று நெத்தன்யாஹு பேசுவதில் என்ன இருக்கிறது என்பதை மாரி என்ற இஸ்ரேலிய சேனல் நேற்று தெளிவுபடுத்தி இருக்கிறது. இஸ்ரேலர்களே, இனிமேல் உங்களுக்கு இங்கு நிம்மதியான தூக்கம் கிடையாது. என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், யூ மஸ்ட் பி ஒரீட் அண்ட் ஷுட் ஸ்லீப் வித் ஓப்பன் ஐஸ். கண்ணை திறந்து வைத்து கொண்டு இனிமேல் தூங்குங்கள். ஏனென்று சொன்னால் திடீரென தாக்குதல் வரும், பதுங்கு குழிகளை நோக்கி நீங்கள் பாய வேண்டியது இருக்கும் என்று. இதனால் சோர்வடைகிறார்கள் இஸ்ரேலர்கள். அவர்களில் பலர் எப்படி இஸ்ரேலில் இருந்து தப்பித்து போகலாம் என்பதை பற்றி எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். நெத்தன்யாஹுவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு தேர்தல் நடந்தால் நாம் தோற்று போவோம் என்பதால் யுத்தம்
போர் போர் நீடிப்பு, அதன் வழியாக தன்னுடைய பதவி நீடிப்பு என்று பேசுகிறார், என்று கணக்கு போடுகிறார். நேற்று இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இன்னொரு இன்னொரு உண்மையை ஒத்துக்கொண்டு இருக்கிறது. 12,500 பேர் கடைசி கட்டத்தில் டிசேபிள்டு இந்த மிலிட்டரி, அவர்கள் பெரிய அளவில் காயம்பட்டு அவர்கள் நிரந்தரமாக எந்த இராணுவ பணிகளுக்கும் செல்ல முடியாது, எந்த டொமஸ்டிக் பணிகள் என்று சொல்லக்கூடிய வீட்டு பணிகளுக்கு கூட அவர்கள் ஆயக்கற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று இஸ்ரேலிய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், இஸ்ரேலிய இராணுவ அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. அடுத்தது லிபர்மேன் என்பவர் நாங்கள் இனிமேல் எலக்ட்ரிசிட்டியை கூட கட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். ஆகவே ஒரு யுத்தத்துக்கான சூழ்நிலையைத்தான் ட்ரம்பிலிருந்து எல்லாரும், ட்ரம்ப் பச்சாவே சொல்லுகிறார், நான் ஒப்பந்தத்தை முறிப்பேன் என்றே சொல்லுகிறார். இப்படி ஒரு பெரிய கபலீகரங்களை, போர் நிறுத்த ஒப்பந்தத்தையோ அல்லது இதர ஒப்பந்தங்களையோ, நான் அடிக்கடி சொல்வது போல 43,000 ஒப்பந்தங்களை, தீர்மானங்களை ஐக்கிய நாடுகளினுடைய வழிகாட்டுதல்களை மீறிய நாடுதான் இஸ்ரேல். அது இப்பொழுதும் தன்னுடைய வேலையை காட்டுகிறது. ஆனால் இப்பொழுது போராளிகள், மக்களுடைய ஒட்டுமொத்தமான ஆதரவு மட்டுமல்ல, நிறைய இளைஞர்கள் வந்து போராளிகளோடு சேர்ந்து இருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேல் தன்னுடைய அழிவை எதிர்நோக்கிறது. இதை ஊர்ஜிதம் செய்யக்கூடிய அளவில் நேற்று ட்ரம்ப் எகிப்துக்கும் ஜோர்டானுக்கும் கொடுக்க உதவிகளையும் கட் பண்ணியிருக்கார். அவர் பதவிக்கு வந்தவுடன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள உதவிகளை தவிர மீது எல்லா இடமும் உள்ள உதவிகளை நான் துண்டிக்கிறேன் என்று சொன்னார். துண்டித்ததோடு மட்டுமல்ல, யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் வேலை செய்து கொண்டிருந்த 9,700 பேருக்கு வேலை இல்லை, நீங்கள்லாம் கம்பல்சரி லீவு, அமெரிக்காவுக்கு வந்து விடுங்கள், ஆனால் நம்முடைய செலவிலே வரலாம் என்று சொல்லியிருந்தார்கள். அவர்கள் நீதிமன்றம் சென்றார்கள். நீதிமன்றம் அதை தடை செய்தது என்பதையெல்லாம் நேற்று நாம் குறிப்பிட்டோம். அங்கே பொருளாதாரம் பெரிய அளவில் வீழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கான பட்டவர்த்தனமான எடுத்துக்காட்டு இது. ஆக வீழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு காசாவை விற்பேன், விலை செய்வேன் என்றெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிக்கொண்டு இருக்கிறார். அதை அமெரிக்காவில் உள்ளவர்களே எதிர்க்கிறார்கள். நேற்று இஸ்ரேலில் மிகப்பெரியதொரு ஊர்வலம் நடந்திருக்கிறது. அது நத்தயானுகு பதவி விலக வேண்டும், உடனே தேர்தலை நடத்த வேண்டும். நத்தயானுகு இப்பொழுது செய்வது போல போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறாமல் அதனை முறையாக நிறைவேற்ற வேண்டும், எல்லா அழைத்து செல்லப்பட்டவர்களையும் விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி போராடி இருக்கிறார்கள். நத்தயானுகு பதவி ஏற்க வேண்டும், பதவி விலக வேண்டும், அவர் அடுத்த தேர்தலை நடத்த வேண்டும் என்பது அவர்களுடைய முக்கியமான கோரிக்கை. அதோட வேற ஒரு முக்கியமான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், அக்டோபர் 7, 2023 இப்போ யோகால் என்று சொல்லாரு, நாங்கள் தான் இஸ்ரேலிய மக்களையும் அதோடு சேர்த்து வந்த போராளிகளையும் கொலை செய்யுங்கள் என்று உத்தரவு போட்டோம், அதனால்தான் அதிகமான இஸ்ரேலிய மக்கள் இறந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது சம்பந்தமான ஒரு விசாரணை நடத்த வேண்டும் என்று மக்களும் கேட்டிருக்கிறார்கள். சின்பத்து தலைவரும் ஒரு நீக்கு போக்கற்ற காய்தல் விபத்திலின்றி அந்த நிகழ்வுகளை ஆய்வு செய்கின்ற ஒரு குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நத்தயானுகு ஏற்கனவே ஒரு சட்டத்தை ஏற்றிவிட்டார், நத்தயானுகு குற்றம் பிடிக்கக்கூடிய எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று. அடுத்தது வெஸ்ட் பேங்குக்கு வந்தால், நேற்று சரியான ஒரு பெரிய யுத்தம் வெஸ்ட் பேங்கில் நடந்திருக்கு. அங்கே ஒரு புதிய போராளிகள் குழு வந்திருக்கிறது, யூத் ஃபார் ரிவெஞ்ச் அண்ட் லிபரேஷன். அதாவது இளைஞர்கள், பழிவாங்குவதற்கும் விடுதலை பெறுவதற்குமான இளைஞர்கள். இவர்கள் நூர் சம்ஸ் கேம்பில் நேற்று நிறைய அநியாயம் பண்ணிட்டான் இஸ்ரேலு, அதனால் அதிலிருந்து வந்த இளைஞர்கள் தான் இவர்கள். நேற்று இஸ்ரேலை மிகப்பெரிய அளவில் தாக்கி இருக்கிறார்கள். 40 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள், 20 பேர் இறந்திருக்கிறார்கள். அடுத்தது 40,000 பேர் நார்தன் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய தெற்கு மேற்கரையில் 40,000 பேர் வீடுகளை இழந்து ரோட்டுக்கு வருகின்ற அளவில் நேற்று பில்டிங்களை எரித்து இருக்கிறார்கள். அதே போல அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கி சூடுகளை நடத்தி இருக்கிறார்கள். எவ்வளவு பேர் இறந்தார்கள் என்ற தகவல் வெளியே வரவில்லை. ஆனால் இப்பொழுது மேற்கரை, ஜெருசலம் இந்த பகுதிகளில் 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய வீடுகளை இழந்து விட்டார்கள். ஜெனிலும் நேற்று வீட்டை தீ வைத்து கொளுத்துகிற வேலையை செய்திருக்கிறார்கள். நிறைய பேர் அங்கிருந்து இடம்பெயர்ந்து இருக்கிறார்கள். அதே போல ஜலாசா ரிஃப்யூஜி கேம்ப் என்பதை நேற்று ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளாக்கி பலரை கைது செய்திருக்கிறார்கள். அடுத்தது டர்க்கி என்ன சொல்கிறது என்று சொன்னால், நத்தயானுகு $100 பில்லியன் காசாவுக்கு கொடுக்க வேண்டும், அதாவது போராளிகள் குழுக்கு கொடுக்க வேண்டும், பாலஸ்தீனை மீண்டும் காசாவை மீண்டும் கட்டியெழுப்பதற்கு. இல்லையேல் அது
துருக்கி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் பெரிய நடவடிக்கை எதையும் மேற்கொண்டதாக தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது தோஹாவில் சென்றிருந்த இஸ்ரேலிய குழு திரும்ப வந்துவிட்டது. அவர்கள் நத்யான்ஹூவிடம் பேசிவிட்டு மீண்டும் செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹமாஸ் குழுக்கள் அங்கேதான் இருக்கிறது. அவர்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி சனிக்கிழமை யார் யாரையெல்லாம் விட வேண்டும் என்ற லிஸ்டையும் தயாராக வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறி கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.